வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுது. தயவுசெய்து இது இதையே ஒரு ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் டெலகிராம் லிங்க் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க்கில் ஜாயின் ஆகிட்டீங்கன்னா நிஃப்டியோட லைவ் அப்டேட் டெய்லி வந்துட்டுருக்கு. இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் ஆகும். பயன்படுத்திக்கங்க. புதுசாக இருந்தீங்கன்னா இடையிலேயே வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ் இல்லைங்களா, இந்த 14 வீடியோ ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து அப்டேட் வீடியோஸுக்கு பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க. நீங்கள் ஒவ்வொரு நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு ரீச் ஆகும். அப்போ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோவை பார்க்கும்போது இதில் நம்மளுடைய கோர் கான்செப்டே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு முழுமையாக அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ முடிச்சு பயிற்சி பண்ண 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இதுதான் நம்மளுடைய கோர் கான்செப்டாக இருக்கும். வாங்க நம்ம இன்னைக்கு ஸ்டாக்ஸ் என்னாச்சுன்னு பார்க்கலாம். ரிலையன்ஸ் ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் பார்க்குறோம். ரிலையன்ஸ் ஒரு 2 ஸ்டாக் மட்டும் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். இப்போ ரிலையன்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக நடக்கலைங்க. காலையில் சப்போர்ட்டுக்குள்ளே ஓப்பன் ஆயிருக்கா, ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு வந்திருக்கா, அவ்வளோதான். நிஃப்டி எப்படி நடந்ததோ அதுதான் இது நடந்திருக்கு. இது எதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல எப்படி போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்க இந்த ஏரியா கம்ப்ளீட்டு, இது ரிஜெக்ட், இது சப்போர்ட் எடுத்த ஏரியா. இதை நம்ம ஒரு ஏரியாவை போட்டு இந்த ஏரியாவை போட்டிருக்க முடியும். இந்த ஏரியாவையும் நம்ம ரெசிஸ்டன்ஸாக போட்டிருக்க முடியும். அந்த ரெசிஸ்டன்ஸ் உடச்சிட்டான், புரிஞ்சுங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸ் உடச்சிட்டா அதுக்கு பின்னாடி தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அதை போட்டிருக்கோம். இப்போ இது 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன கிடைச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒன்றும் நடக்கலைங்க பெருசாக. சப்போர்ட்லேருந்து மூவ் ஆனால் நிஃப்டி மாதிரி சப்போர்ட்லேருந்து மூவ் ஆகி ரெசிஸ்டன்ஸு ஃபர்ஸ்ட் ஓப்பன்லேயே ரெசிஸ்டன்ஸ் போயிட்டா மறுபடியும் கீழே வர்றான், மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் வர்றான், கீழே ரெசிஸ்டன்ஸ் வர்றான். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வர்றப்பெல்லாம் பாசிபிள் இருந்திருக்கு. இங்கே சப்போர்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பைக் போயிருக்கலாம். இதுதான் கரெக்டான ஏரியா. அதுக்கு பின்னாடி பாருங்கள், இந்த சப்போர்ட்டில் தான் மறுபடியும் சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் தொட்டிருக்கான் போய். அவ்வளோதான் மார்க்கெட்டில் நடந்திருக்குதுங்க. இப்போ நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுமானா இவ்வளோதாங்க. இது பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை. இது கனெக்ட் பண்ணிங்கன்னா இது கனெக்ட் ஆகும். இது கனெக்ட் பண்ணி இழுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு கனெக்ட் ஆகும். புரிஞ்சுங்களா? சப்போர்ட் ஏரியா இந்த சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த 1 ஹவர் சப்போர்ட்லேருந்து மேலே போயிருக்கேன் மார்க்கெட்டு. அப்போது கரெக்டாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, அதாவது கசகசன்னு அத்தனை ஸ்டாக்கெல்லாம் பார்க்குறத விட 1 2 அழகாக பார்த்தோம்னா கரெக்டாக சப்போர்ட்லேருந்து போனால் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து போனால் சப்போர்ட். இங்கே பாயிண்ட்டை பாருங்கள், 1440, இங்கே 60 64, அவ்வளோதான். 20 பாயிண்ட் சாதாரணமாக சாலிடாக கொடுத்துருக்கான். இப்போ நம்ம இந்த மாதிரி 1 2 பிடிச்சா போது. நிஃப்டி இதே ஆப்ஷன் தான் இன்னைக்கு கொடுத்துருக்கான். இதே மாதிரி தான் கொடுத்துருந்தான். கொஞ்சம் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நேற்று இங்கே க்ளோஸ் ஆயிருந்தது. பட் அது சப்போர்ட்டாக நம்ம வச்சுட்டோம். ஏன்னா கூட இங்கே கனெக்ட் இருக்குது, நம்ம சப்போர்ட் எடுத்திருக்கோம். மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் எடுத்த ஏரியா, இது ரிஜெக்ட் ஆன ஏரியா. இதை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸாக வச்சுருக்கோம். மேலே எங்கே வரும்ன்ட்டு ஃபஸ்ட் இதை வச்சுருந்துருப்போம். அதை பிரேக் பண்ணும்போது நம்ம இதே ரெசிஸ்டன்ஸுக்காக போயிருப்போம். இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே தான் திரும்பி இருக்கா மார்க்கெட்டு. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கொடுத்துருக்கான். இது காலையிலேருந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்க முடியல. ஏன்னா பாருங்கள் ஒரே ரேஞ்சில் இருக்குது. இங்கே பாருங்கள் நேற்று ரிஜெக்ட் ஆன ஏரியா இது, சரிங்களா? இன்றைக்கி அதை சப்போர்ட்டாக மாற்றிருக்கான். ரிஜெக்ட் ஏரியாவை சப்போர்ட்டாக மாற்றிருக்கான். அப்போ அந்த ரிஜெக்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் எடுத்துருக்கேன். இன்றைக்கி சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போனவன ரெசிஸ்டன்ஸ் போனவன் என்ன பண்ணுறான், அகைன் திரும்பி சப்போர்ட்டு. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்தளவுக்கு இதே தான் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தோம், முன்னாடி பார்த்த வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாள் 20 நாள் ஒரே ஏரியாக்குள்ளே 1 ஹவர் ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தான். இப்போ அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே வந்துட்டான். வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்ததும் அதே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிடிச்சிட்டு இருக்கான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேக்ஸிமம் இப்படி தான் நடக்கும். அப்போது இதுகளை ஃபாலோ பண்ண உடனே நம்மளுக்கு ட்ரேடுக்கு எளிமையாக இருக்கும். என்னங்க வாய்ப்பு கிடைக்கும் போது யூஸ் பண்ணுங்க, கசகசன்னு போக வேண்டாம். வாய்ப்பு எங்கே கிடைக்குதோ அங்கே போயிட்டு ஒரு ட்ரேட் அழகாக எடுத்து போட்டு வெளியே வர முடியும். இதே நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் சூப்பராக ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த பதிவு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. அடுத்தது உங்களோட கருத்து சொல்லத்தான் நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக வீடியோ கொடுக்க முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ ஸ்பாட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், பார்த்துக்க முடியும்.